ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் தமிழா. இந்த வீடியோவில் சென்னை சிசிஆர்எஸ் நிறுவனத்துலேருந்து ரிலீஸ் ஆயிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணவங்க அந்த எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. மந்த்லி சேலரி அப் டு 1,12,000 வரைக்கும் சேலரி தராங்க. இது வந்து பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் இருக்குது. நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்துலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிசர்ச் சென்டர் பார்த்தீங்கன்னா சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. இதில் சோசியல் ஒர்க்கர், அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, லோயர் டிவிஷன் கிளர்க்கு இந்த மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. லோயர் டிவிஷன் கிளர்க் போஸ்டிங் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணிவிட்டு டைப் ரைட்டிங் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீட் வந்து பர் மினிட்ஸுக்கு 35 வேர்ட்ஸ் உங்களால் டைப் பண்ண முடிஞ்சிச்சுனாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மந்த்லி சேலரி வந்து 19,900 63,200 வரைக்கும் சேலரி தராங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதே கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அப்பர் டிவிஷன் கிளர்க் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 3 இயர்ஸ் வந்து இந்த ரெலவெண்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த அப்பர் டிவிஷன் கிளர்க் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி வந்து 25,500 81,000 வரைக்கும் சேலரி தராங்க. இந்த போஸ்டிங்க்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் சர்வெண்ட்க்கு வந்து அப் டு 5 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. சோசியல் ஒர்க்கர் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 1 இயர் டிப்ளமோ கோர்ஸான சோசியல் ஒர்க்கில் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க இந்த சோசியல் ஒர்க்கில். அல்லது போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து சோசியாலஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சோசியல் ஒர்க்கர் போஸ்டிங்க்கு மந்த்லி சேலரி வந்து 35,000 1,12,000 வரைக்கும் மந்த்லி சேலரியாக தராங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட்டு, குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாமே 1/1/2026 படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்களோட கவுன்சில் வெப்சைட்டில் மட்டும்தான் போஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டு அல்லது பர்சனல் இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வந்து போஸ்ட்டில் அண்டு உங்கள் மெயில் அட்ரஸ்க்கும் சென்ட் பண்ணுவாங்க. ரிட்டன் டெஸ்ட்டோட எக்ஸாம் டேட் வந்து கவுன்சில் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து ரிட்டன் டெஸ்ட் அல்லது பர்சனல் இன்டர்வியூக்கு வந்து உங்களோட ஓன் காஸ்ட் மூலமாக அப்பியர் ஆகிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா பிடபிள்யூபிடி, எஸ்சி, எஸ்டி இந்த கேண்டிடேட்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. அதர் கேண்டிடேட் வந்து 300 ருபீஸ் பே பண்ணணும். டிமாண்ட் டிராஃப்ட் மூலமாக பே பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த டிடியில் உங்களோட நேமு, எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லி அந்த போஸ்ட் நேமு, அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸு இதை பொறுத்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிட்டு ஷார்ட்லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்டை வந்து ரிட்டன் டெஸ்ட்டு அல்லது பர்சனல் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் செலெக்ஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் எடுத்த மார்க் அடிப்படையில் தான் போஸ்டிங் கொடுப்பாங்க. இந்த லோவர் டிவிஷன் கிளர்க் போஸ்டிங்க்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அது எப்படின்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். கவுன்சில் வெப்சைட்குள்ளே போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மெட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே வந்து 3 விதமான போஸ்டிங்க்கும் தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிளோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு கேட்டிருக்க டீட்டெயிலாம் ஃபில்அப் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த போஸ்டல் அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் மூலமாக தான் சென்ட் பண்ண முடியும். போஸ்டல் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜெனரல், சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், ஜிஎஸ்டி ரோடு, தாம்பரம், சானட்டோரியம், சென்னை இந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணிடுங்க. போஸ்ட் கவரில் வந்து நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட் வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா 1க்கும் அதிகமான போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் தனித்தனியாக ஃபீஸ் பே பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 9 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் வந்து பப்ளிஷ் ஆன டேட்லேருந்து 60 டேஸ் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் வந்து
எனிவேர் இன் இந்தியாவில் போஸ்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பெர்மனன்ட் ஜாப் தான். போஸ்டிங் சென்னையிலே கிடைச்சாலும் கிடைக்கும். இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.